வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த முத்துப்பாண்டியோட ஒய்ஃப் வந்து நேரா சாமி கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. என் புருஷன் ஏன் தான் இப்படி இருக்காரு அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு ஊர் வந்துட்டு கோவில்ல வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுது. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்கள கோவிலுக்குள்ள விடவே கூடாது அப்படின்னு சொல்லி இவரு ரொம்ப பிடிவாதம் பண்ணி நிறைய பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப இவரால சரவணன் அப்படிங்கிறவரு பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு குழந்தை இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் பண்ற பாவம் எல்லாமே அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட புரியாம இன்னும் நிறைய பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க போறாரு? நீங்க தான் எப்படியாவது அவரை திருத்தணும் அப்படின்னு முத்துப்பாண்டியோட மனைவி சாமி கிட்ட கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்துப்பாண்டி அவங்க மனைவியை கூப்பிட அவங்க அங்கேருந்து வராங்க. வந்துட்டு முத்துப்பாண்டி கிட்ட என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாரு, எப்பவும் போல சாமி கிட்ட போயிட்டு நீ என்ன புலம்பிட்டு இருப்ப அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி, அந்த ஊர்ல உள்ளவங்க எவனும் என் கோவிலுக்குள்ள நெருங்க கூடாது. அது கண்டிப்பா நடக்கவே கூடாது. அதுக்கு அந்த மனைவி சொல்றாங்க, இங்க பாருங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி யோசிக்கலாம். ஊர் மக்களையே வரக்கூடாது அப்படின்னு தடுத்து வச்சிருக்கீங்களே, இதனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறத யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க, தயவு செஞ்சு இப்படி நடந்துக்காதீங்க. சீக்கிரம் வந்துட்டு இதையெல்லாம் மறந்துட்டு அந்த ஊர் மக்களை சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்குள்ள விடுங்க. முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ என் பொண்டாட்டி, நீ எனக்கு தான் ஆதரவா இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதை விட்டுட்டு கண்டவனுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. அந்த சரவணன் மாதிரி சின்ன ஆளுங்க எல்லாருமே என்னை எதிர்க்க ஆரம்பிச்சு நான் அவங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி ஆணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எதிர்காலத்துல எல்லாருடைய பேச்சையும் நான் கேட்குற மாதிரி இருக்கும். அதற்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க நான் சொல்றது மட்டும்தான் முடிவா இருக்கணும். இங்க பாரு, நீ எனக்கு சப்போர்ட் பண்ற வழியா பாரு. அதை விட்டுட்டு அடுத்தவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீ நினைச்சு பேசாத அப்படின்னு சொன்னதும் அந்த மனைவி நினைக்கிறாங்க, இவர்கிட்ட இதுக்கு மேலேயும் நம்ம எந்த விதத்திலையும் எடுத்து சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம என்ன சொன்னாலும் அவரு பிடிவாதத்தோட தான் இருக்கிறாரு. கடவுளே, நீங்க தான் எப்படியாவது இவரோட மனசை மாத்தணும் அப்படின்னு முத்துப்பாண்டியோட மனைவி யோசிக்கிறாங்க. அப்புறமா முத்துப்பாண்டி மத்த சில பேரை கூப்பிடுறாங்க. அவங்க எல்லாரும் வந்ததோட முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம ஒருத்தவன் என்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு போயிருக்கான். அவன் கண்டிப்பா இந்த ஊருக்காரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஊருக்காரனா இருந்தா இந்நேரம் எனக்கு பயந்து போய் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா அவன் என்னையே எதிர்க்கிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பா இந்த ஊருக்காரன் இல்ல. அவனை பத்தின விசாரிங்கடா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். முத்துப்பாண்டி சொல்றாரு, அவன் அந்த கபடி போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்ன ஆனாலும் சரி, அவன் அந்த கபடி போட்டியில கலந்துக்கவே கூடாது. அவனை காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிகளும் சரிங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் உங்களையே வந்து எதிர்ப்பான். அவனையெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி சொல்றாரு, சரி, அவன் இப்ப அந்த சரவணன் வீட்டுல தானே இருக்கான். அவன் கூட யார் யாரு வந்திருக்கா என்னென்ன அப்படின்னு விசாரிங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்கண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்துல விசாரிச்சுட்டு வரோம் அப்படின்னு வெளியில போயிட்டு சில பேருக்கு போன் பண்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இது மாதிரி அந்த பையன் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சரவணனோட மனைவி வந்து ஃப்ரெண்டு, அதனாலதான் விருந்தாடி வந்திருக்காங்க. அப்பதான் இங்க நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து அவன் அந்த கபடி போட்டியில கலந்துக்கிறதா சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு இருக்கால, மனைவிய கூட்டிக்கிட்டு தான் வந்திருக்கான். இதை கேட்டதும் அந்த ரவுடியும், சரி, இன்ஃபர்மேஷன் கொடுத்த வரைக்கும் நன்றி, இதை யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு நேரா முத்துப்பாண்டி கிட்ட வந்துட்டு, அண்ணன், அவன் மட்டும் தனியா வரலன்னு, அவன் பொண்டாட்டியோட சேர்ந்து வந்திருக்கான். அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, அப்படியா, அப்ப நமக்கு சரியான வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. சரி, அவனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவனை டார்கெட் பண்ணி பாருங்க. ஒருவேளை அவன் உங்க பேச்சுக்கு அடங்கல அப்படின்னா அவன் மனைவியே தூக்கிறீங்க. இது கேட்டதும் அந்த ரவுடிகளும் சரிங்கண்ண, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ கவலைப்படாத, அவருக்கு சீக்கிரம் சரியாயிரும்.
நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஹீரோ சொல்றாரு, சரி 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு சில ரவுடிகள் வந்துட்டு நேரா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து வம்பிழுக்கிறாங்க. ஏமா, எந்த ஊருக்கார பொண்ணுமா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, நீங்க யாரு, இப்ப தேவையில்லாம எங்ககிட்ட எதுக்கு வந்து பேச்சு கொடுக்குறீங்க, உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு நல்லவங்க மாதிரி தெரியல, வழிய விடுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த ரவுடி சொல்றான், இங்க பாரு, பிரச்சனை பண்றதுக்காக தாண்டி வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரேவதியா டக்குன்னு கைய பிடிச்சு இழுக்கிறாங்க. இத பார்த்ததும் அந்த ரேவதியோட ஃப்ரெண்டு வந்து, டே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு மேல கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரவுடிய வந்து அடிக்கிறதுக்கு கைவோங்க. அப்ப அந்த ரவுடி வந்து அவங்க ஃப்ரெண்ட பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, இங்க பாரு, உன் புருஷனுக்கு சப்போர்ட்டா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்திருக்கிறானே, அவனோட பொண்டாட்டி தானே இவ, இவளை தூக்குறதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரமே வந்திருக்கோம், நீ இடையில வந்து பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை வாங்கி கட்டிக்காத, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாரு, என் ஃப்ரெண்டு எனக்காக தான் வந்து இங்க வந்திருக்கிறா, தயவு செஞ்சு அவளுக்கு பிரச்சனை கொடுக்காதீங்க, அவ அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், உங்களை சும்மா விட மாட்டாங்க, மரியாதையா அவளை விடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு, எப்போ எங்க அண்ணனோட விஷயத்துல இவளோட புருஷன் தலையிட்டானோ அப்பவே அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு, நாங்க வார்ன் பண்ணி பார்த்தோம், அவன் கேட்கல, இந்த ஊருக்காரன் இல்ல அப்படிங்கறதுக்காக அண்ணன் மெதுவா சொல்லி பார்த்தாங்க, ஆனா அவன் கேட்கல, அப்ப கேட்கலைன்னா அவனுக்கு கரெக்டான தண்டனை கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை தானே, இங்க பாரு, போயிட்டு சொல்லு, பொண்டாட்டி முழுசா வேணும் அப்படின்னா அந்த போட்டியில அவன் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்போ ரேவதி அந்த ரவுடிகளை பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் யாருன்னு தெரியல, என் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியல, அதனாலதான் நீங்க தேவையில்லாம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவரு மட்டும் யாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க பயந்து ஓடிடுங்க. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அம்மா தாயே, நாங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா உன் ஆளை விட எங்க அண்ணன் பெரிய அண்ணன், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஒரு குடோனுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதியோட ஃப்ரெண்டு நேரா வீட்டுக்கு ஓடுறாங்க. ஓடி போய் ஹீரோவை பார்த்து, தம்பி, என்ன மன்னிச்சிருங்க தம்பி, இது மாதிரி ரேவதி இருக்கால, அவளை அந்த முத்துப்பாட்டியோட ஆட்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, நீங்க அந்த போட்டியில கலந்துகிட்டா ரேவதிய உயிரோட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அந்த நேரம் ஹீரோட ஃப்ரெண்டு ராஜாவும் வந்துடுறாங்க. ராஜா கேக்குறாரு, நண்பா, என்னாச்சு நண்பா, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த முத்துப்பாண்டி ரேவதிய தூக்கிட்டாங்களாம். இது கேட்டதும் ராஜா ஷாக் ஆகுறாரு. என்ன நண்பா, வந்ததும் வராததும் இவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயத்த சொல்ற நண்பா, ரேவதிக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது, வா போயிட்டு ரேவதியா காப்பாத்திட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி வாங்க அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து கிளம்ப, அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த முத்துப்பாண்டி சாதாரண ஆள் கிடையாது, அவன் சரியான பிரச்சனை பிடிச்சவன், அவன் கண்டிப்பா வந்துட்டு ரேவதிய சும்மா விட மாட்டான், இங்க வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆகுனுச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது, எப்படியாவது என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு, என் ஃப்ரெண்ட பத்தி உங்களுக்கு தெரியல, அதனாலதான் நீங்க பயப்படுறீங்க, என் ஃப்ரெண்டு வந்து சரி மாசான பையன், அவன் போய் என்ன கொஞ்ச நேரத்துல ரேவதிய கூட்டிட்டு வர போறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. அப்போ அந்த ரேவதியோட ஃப்ரெண்டு நேரா சாமி கிட்ட போயிட்டு, என் ரேவதி வந்து என் கூட இந்த ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா, ஆனா கடைசி நேரத்துல அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, கடவுளே, நீதான் எப்படியாவது ரேவதியா பாதுகாப்பா வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சாமி கும்பிடுறாங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ரவுடிகளை பார்த்து, இங்க பாருங்க, என் புருஷன் கொஞ்ச நேரத்துல நான் இங்க இருக்கிறதே தெரிஞ்சு வந்துருவாரு, வந்த பிறகு உங்க எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு. அப்ப முத்துப்பாண்டி அந்த இடத்துல எஞ்சி கொடுக்குறாரு. எஞ்சி கொடுத்து, என்ன உன் புருஷன் அப்படி என்ன பண்ணுவான், அப்பவே நான் வார்ன் பண்ணேன், என்னோட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொன்னேன், அவன் கொஞ்சமாவது கேட்டானா, இப்போ அவன் என் பேச்சை கேட்காம இருக்கிறதுனாலதான் இப்ப அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை அதிகரிக்க போகுது, நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த அவனுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா கோவப்படுறாரு முத்துப்பாண்டி. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்ததும் முத்துப்பாண்டி சொல்றாரு, ஆகா, சரியான ஆளாதான் இருப்ப போல, கரெக்டா நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நீங்க வந்துட்டியே,
அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்க, என் மனைவிக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வரக்கூடாது, ஏன் நீ இடையில வர அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு முத்துப்பாண்டி சொல்றாரு, நீ தான் இடையில வர, இங்க பாரு, இந்த கபடி போட்டியிலே நீ கலந்துக்க கூடாது, உன் மனைவி முழுசா வேணும் அப்படின்னா இந்த கபடி போட்டியில கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா நீ ஊரை பக்கம் கிளம்பி போய்கிட்டே இரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, கோவில்ல எல்லாருமே சாமி கும்பிடணும், உன் இஷ்டப்படி ஒரு சில பேரு வரணும், ஒரு சில பேரு வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த வகையில உரிமை இருக்கு? இங்க பாரு, மக்கள் எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருக்கும் சாமிய பாக்குறதுல உரிமை இருக்கு, நீ ஒரு சில பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறது ரொம்பவே தப்பு, ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல முத்துப்பாண்டி சொல்றாரு, அப்போ நீ திருந்த மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப, அப்போ உனக்கு நாங்க யாரு அப்படின்னு காமிக்கிறதுல எந்த வித தப்பும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மனைவியை நாங்க காலி பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, தலைவரை, உங்களுக்கு என் நண்பனை பத்தி முழுசா தெரியல, அதனாலதான் உங்க இஷ்டத்துக்கு நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மத்த ரவுடிகளை பார்த்து முத்துப்பாண்டி சொல்றாரு, டேய், இவன் இஷ்டத்துக்கு பேசுறான், இவனை காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிகள் நேரா நம்ம ஹீரோவை காலி பண்றதுக்காக வர, அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள, உன் வேலையை காட்டு மாப்பிள அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மத்த ரவுடிகள் அடிச்சு காலி பண்றாரு. முத்துப்பாண்டி இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. நம்ம ஹீரோ நேரா முத்துப்பாண்டிய பார்த்து, இங்க பாரு, அதான் சவால் விட்டுருக்கியல்ல, ஒரு வேளை கபடி போட்டியில அந்த டீம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா கோவிலுக்குள்ள மக்களை அனுமதிக்கிறதுக்கு சரி அப்படின்னு சொல்லியிருக்கேல்ல, அந்த சவால்ல ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு பாரு, உண்மையாவே ஒரு வேளை நீ அந்த சவால்ல ஜெயிச்சு அப்படின்னா நீயே சொன்ன மாதிரியே நடக்கட்டும், ஆனா நாங்க ஜெயிச்சா கண்டிப்பா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு வருவாங்க, அதுல நீ எந்த தடுக்கிறதுக்கான வழிகளும் பார்க்க கூடாது. இதை கேட்டதும் அந்த முத்துப்பாண்டிக்கு சரியான கோபம். அப்போ அந்த ரவுடிங்க நேரா முத்துப்பாண்டிய பார்த்து, அண்ணன், நம்ம நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு, இவன் சரியான கண்டிப்பா இவன் அந்த போட்டியில ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவான், அதுக்கு முன்னாடி இவனை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் முத்துப்பாண்டி சொல்றாரு, ஆமா, நீ சொல்றது சரிதான், இவன் நமக்கு சரியான இடைஞ்சலா இருப்பான் போல, இவனை நம்ம காலி பண்ணாதான் நமக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிட்டு போறாங்க. சோ இதை பார்த்துட்டு அந்த முத்துப்பாண்டிக்கு செம்ம கோவம் வருது. நம்ம ஹீரோயின் நேரா முத்துப்பாண்டிய பார்த்து, நான் அப்பவே சொன்னேன், என் விஷயத்துல தலையிடாத, என் புருஷனை பத்தி உனக்கு தெரியல அப்படின்னு அப்பவே சொன்னேன், ஆனா கொஞ்சமாவது கேட்டியா? இதெல்லாம் உனக்கு தேவையா? இங்க பாரு, நேர்மையா இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கான வழிய பாரு, அதை விட்டுட்டு குறுக்கு வழியில ஜெயிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சா உனக்கு இதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நேரா அந்த இடத்துல இருந்து அவங்க புருஷனோட போறாங்க. இத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அந்த முத்துப்பாண்டி. இவனை விடக்கூடாது, இவன் எவ்வளவு தைரியம் இருந்தா ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு செம்மையா கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வர்றதை பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படா, எப்படியோ என் ஃப்ரெண்டு திரும்ப வந்துட்டா, அந்த கடவுள் புண்ணியத்துல அப்படின்ட்டு வந்ததோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத, எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல. அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருடி, என்னால எந்த பிரச்சனையும் உனக்கு வேணாண்டி, நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதான் நான் இருக்கிறேன்னு, அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, எந்த விதத்திலையும் யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது, நான் கண்டிப்பா இந்த கபடி போட்டியில ஜெயிச்சு உங்களை இந்த கோவிலுக்குள்ள வர வைப்பேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் அந்த பொண்ணும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஹேம்பர் ஜஸ்ட் 200 rupees மட்டும் தாங்க. ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள்ங்க. இப்பவே நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்க. ஸோ இதுல 10 டிஃப்ரெண்ட் கிளிப்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. மொத்தமா 14 கிளிப்ஸ் இருக்கு. ஸோ காலேஜ் வியர் அண்ட் ஆஃபீஸ் வியர் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அஃபோர்டபுளான பட்ஜெட்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கான கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஆர்டர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னுமே நிறைய ஆஃபர்ஸ் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.